ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான காளான் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக சோம்பு கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ அது கூடவே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நல்லா வதங்கினதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வதக்குனா தான் அந்த ஆனியனோட கலர் மாதிரி நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆனியனோட கலர் மாதிரி நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போது நல்லா இதை வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ணணும், அதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கியாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் இந்த கிரேவியே நம்மளுக்கு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், லாஸ்ட்டு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா தான் மசாலா கொஞ்சமாக கெட்டியாகும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா காளான் க்ளீன் ஆகி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நான் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அந்த நறுக்கி வச்ச காளானை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலா காளானை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி நல்லா காளானை ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சாலே போதும். காளான் செய்கிறப்போ நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், சிக்கன்லேருந்து வரும்ல, அது மாதிரி காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நிறையா சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த காளான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.